சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே துண்ணூறு கொட்டுறது இருக்கு இல்லையா, இது எவ்வளோ கரையாக இருக்குன்ட்டு பாருங்கள். இது நம்ம எப்படி பளிச்சுன்னு மாற்றுறது, நல்லா சுத்தமாக சுலபமாகவும் ஈஸியாகவும் எப்படி சீக்கிரமாக பளிச்சுன்னு மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் அரை ஸ்பூன் எலுமிச்சை பழம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சை பழத்தை ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ அரை ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போ அரை ஸ்பூன் கல் உப்பும் போட்டாச்சு. இப்போ அரை ஸ்பூன் பச்சரிசி மாவும் நம்ம போட்டுக்கலாம். இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ஜாமான் இருக்கிற ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன் டைம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரப்பர் வச்சாச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி விளக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாதி இடத்த விளக்கியிருக்கோம். அந்த இடம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ பாருங்கள், விளக்காத இடத்த எவ்வளோ கரையாக இருக்குன்ட்டு பாருங்கள் உங்களுக்கே பார்த்தா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுதான் விளக்காத இடம். விளக்குன்னு எடுத்து பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. இப்போ நல்லா அதை ஃபுல்லும் விளக்கிக்கலாம். மாதிரி நல்லா தேய்ச்சி விளக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லாம் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல தகவலில் வீடியோக்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வளர்க்கிட்டு இருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பளிச்சுன்னு ஆகிட்டு இருக்குன்னு. அதே மாதிரி நம்ம பித்தளை விளக்கெல்லாம் விளக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பெருசாக இருந்துச்சுன்னா எலுமிச்சை பழம், அரிசி மாவு, உப்பு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன். எலுமிச்சை பழம், அரிசி மாவு, கல் உப்பெல்லாம். இதே மாதிரி பித்தளை விளக்கும் நல்லா பளிச்சுன்னு போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நம்ம நல்லா விளக்கி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபஸ்ட்டு காமிச்சப்போ எப்படி இருந்துச்சு, இப்போ விளக்குனதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன மாதிரி இருக்குன்ட்டு. இப்போ இதை நம்ம கழுவிடலாம். இப்போ நம்ம கழுவலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. இப்போ நம்ம இதை கழுவியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணி நம்ம விளக்கிருக்கிறதுனால இது நம்ம ஒரு தடவை சோப் போட்டு நல்லா விளக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா சோப் போட்டு விளக்கிடுங்க. ஏன்னா உப்பு ஆட் பண்ணியிருக்கனால சீக்கிரமாக கருத்துரும். இதே மாதிரியே நம்ம எல்லா பித்தளை ஜாமான்களையுமே இதே மாதிரியே இந்த மெத்தட்லேயே யூஸ் பண்ணி வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஈஸியாக பளிச்சுன்னு போயிடும். சோப் போட்டு விளக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை கழுவிடலாம். இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு காமிச்சதில் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு. நல்ல பளிச்சுன்னு ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்ல பளிச்சுன்னு ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல தகவல் உள்ள வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.